நம்ம லைஃப்ல நடக்கிற சில விஷயத்த நினைச்சு பார்த்தா ரொம்ப சிரிப்பா இருக்கும். ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணணும்னா ஒரு 100 பொண்ணுங்களை தேடுவாங்க. அந்த 100 பொண்ணுங்கள ஒரு பொண்ணு செலக்ட் பண்ணுவாங்க. அந்த பொண்ணு பேக்ரவுண்ட் எல்லாம் செக் பண்ணிட்டு தான் கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்க. ஆமாங்களா இல்லையா? அது வரைக்கும் அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. அவங்க அம்மா அப்பா இன்னும் நல்லவங்க. அவங்க வீட்டுல இருக்கிற ஆயா தாத்தாவும் ரொம்ப நல்லவங்க. அவ்வளவு எதுக்கு, அவங்க வீட்டுல வளர்க்குற நாய்க்குட்டி கூட ரொம்ப நல்லது. ஆனா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இவங்க எல்லாருமே ரொம்ப கெட்டவங்களா மாறிடுவாங்க. அது எப்படின்னு தான் தெரிய மாட்டேங்குது. கல்யாணம் முடிவு பண்ற வரைக்கும் உங்க பொண்ணு கொடுங்க, நாங்க நல்லா பாத்துப்போம், கீழே வைக்க மாட்டோம், மேலேயே உட்கார வச்சுப்போம், மேலேயே பாத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைலாக் எல்லாம் போடுவாங்க. ஆனா ஒன்ஸ் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எனக்கு முன்னாடியே தெரியும் உன் குடும்பம் இப்படிதான் சொல்லிட்டு, அதுக்குதான் உங்க வீட்டுல பொண்ணு எடுக்க கூடாது அப்படின்னு நினைச்சேன். என்ன பண்றது, எங்க தலையெழுத்து, எங்களுக்கண்டே வந்து வாட்சி இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வார்த்தை விடுவாங்க. அப்போ வரும் பாரு கோவம். அது வரைக்கும் நல்லவங்களா இருக்கிறவங்க கல்யாணம் ஆன உடனே எப்படிதான் இவங்களுக்கு எல்லாம் கெட்டவங்களா மாறிடுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. எல்லார்கிட்டயுமே குறை இருக்கும் தான், அது அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றதுதான் வாழ்க்கை. அப்படி இல்லாம இப்படி குத்தம் சொல்லிட்டே இருந்தா எப்படி?